ஹாய் ஆல் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான். லாஸ்ட் வீடியோலே பார்த்துருப்பீங்க, அந்த தெம்பரூங் பிரிட்ஜு க்ராஸ் பண்ணி வந்து அங்கே கடைங்களுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போயிருந்த இடம் தான் இந்த ஜூ. இந்த ஜூக்கு லொக்கேஷன் தெரியாதனால கூகுளில் சர்ச் பண்ணி தான் இந்த ஜூக்கு போயிருந்தோம். ஸோ ரொம்ப பெரிய இடம், நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரொம்ப அமைதியாக நாங்கள் ஆஃப்டர்நூன் டைம் போயிருந்தனால அதிகமாக ஆளுங்க இல்லையான்னு தெரியல, இல்லை எப்போவுமே இங்கே அதிகமாக ஆட்கள் இருக்க மாட்டாங்களான்னு தெரியல. ஸோ நாங்கள் போயிருந்தப்போ ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய இடம் இது, நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. நிறைய ட்ரீஸு, அந்த பாத்வேலாம் அழகாக இருந்துச்சு போகிற இடம்லாம். உள்ளே என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது இந்த மங்கியை தான். ஒரே ஒரு மங்கி தான் அந்த கூண்டுக்குள்ளே இருந்துச்சு. அது நாங்கள் போனோடனே நல்லா அதோட சேட்டை எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதை நானும் தியால்னு நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே வேறு என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நடந்து போயிட்டு இருந்தோம். அப்புறம் தியாலினிக்கு இந்த கேரியர் வந்து இந்தியாவிலேருந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதில் உட்காந்தோடனே மேடமுக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. ஸோ அதனால் இதில் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே உள்ளே வேறு என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போயிருந்தோம். நாங்கள் பார்த்தது இந்த ஒயிட் பெல்ட் சீ ஈகிள் தான். கழுகெல்லாம் வந்து நான் தூரத்தில் பறந்து பார்த்துருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் நேரில் பார்க்குறேன். இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் எனக்கு தெரியும், இந்த ஈகிள் பற்றி கூகுளில் சர்ச் பண்ணும் போது தான் இந்த ஈகிள் தான் வந்து ப்ரூனேயோட நேஷ்னல் பேர்ட் ஆமாங்க. அது ரொம்ப அழகாக வந்து சவுண்டெல்லாம் விட்டுச்சு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே இது பார்த்துட்டு நெக்ஸ்ட் கேஜில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த பேனலில் வந்து க்ரோன்னு போட்டிருந்துச்சு. என்னது ப்ரூனேயில் காக்கா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஷாக் ஆச்சு. ஏன்னா நான் இங்கே வந்ததுலேருந்து இந்த ப்ரூனேயில் நான் காக்காவை பார்த்ததே இல்லை. அதே மாதிரி இந்த ஜூவில் வந்து நான் அந்த காக்காவை பார்க்கல. அதுக்குள்ளே அந்த காக்காவே இல்லைங்க. அது எங்கே அதில் தான் இருக்குமா இல்லை வேறு எங்கேயும் பறந்து போச்சான்னு எனக்கு தெரியல. அடுத்த கூண்டில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்க போயிருந்தோம். பட் ஒரு கேஜுக்கும் இன்னொரு கேஜுக்கும் கொஞ்சம் கேப் இருக்குதாங்க. ஆனால் வந்து போகிறது வந்து பெரிய இதுவாக தெரியல. ஏன்னா நம்ம ஊர் ஜூலெலாம் வந்து மரம்லாம் இல்லாமல் ரொம்ப வெயிலாக இருக்கும். பட் இங்கே மரம்லாம் இருந்துச்சு. அடுத்து நாங்கள் பார்த்தது வந்து பிளாக் ஹார்ன்பில்லு. இது ஒரு பேர்ட் தான். நல்லா அதோட மூக்கா இல்லை அதோட வாயான்னு தெரில, நல்லா பெருசாக இருந்துச்சு. அந்த கேஜுக்குள்ளே ரெண்டு தான் இருந்துச்சு. அதுவுமே பார்க்க அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் அடுத்து வந்து ஒரு சிறுத்தை மாதிரி ஒரு அனிமலை பார்த்தோம். அது பேர் ஏதோ மலாய் சிவட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து மலாய் இந்த ப்ரூனியோ கண்ட்ரியில் தான் நிறையா இருக்கும் அப்படின்னு நான் சர்ச் பண்ணதில் தெரிஞ்சிச்சு. அது கொஞ்சம் டெரராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கொக்கு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு வெரைட்டி ஆஃப் மங்கீஸ் எல்லாம் பார்த்தோம் அங்கே. அதுக்கப்புறம் ஒரு கூண்டுக்குள்ளே வந்து நிறையா பீஜன் புறாக்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் இன்னுமே நிறையா இருக்குது அந்த சைடெலாம். பட் நாங்கள் அங்கெல்லாம் போக முடியல. எங்கள் தியாலினி வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன்னா இங்கே வந்து நாங்கள் ஆஃப்டர்நூன் டைம் வந்திருந்தனால அவங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் இருக்க அந்த ஹீட்டை வந்து தாங்கிக்க முடியல. ரொம்ப அழுதாங்க. அதனால சரி அவங்கள இனி கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த ஜூலேருந்து கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த ஜூவில் வந்து வெயில் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஏர்லி ஈவினிங்காக போனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆப்போசிட்டில் என்ன பார்க்கெலாம் கூட இருக்குது. அங்கெல்லாம் போய் பார்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். நல்ல காமான பிளேஸுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்து அப்படி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.